வணிக பயன்பாட்டுக்கான கட்டிட வாடகைக்கு விதிக்கப்படும் 18% ஜிஎஸ்டி மற்றும் வீடுகள், கடைகளுக்கு மாநில அரசு அமல்படுத்தியுள்ள சொத்து வரி உயர்வு ஆகியவற்றை ரத்து செய்ய கோரி விழுப்புரத்தில் வணிகர் சங்கங்கள் சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜோதி நரசிம்மன் வழங்கிட கேட்கலாம். ஜோதி நரசிம்மன், வணக்கம். விழுப்புரத்தில் வணிகர் சங்கங்கள் சார்பில் கடையடைப்பு போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் அதிகாரிகள் தரப்பிலிருந்து ஏதேனும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறதா ஜோதி நரசிம்மன்? மத்திய மாநில அரசினை கண்டித்து விழுப்புரம் மாவட்டத்தில் கடையடைப்பு போராட்டம் நடத்தி வருகிறது. அதாவது பிற்பகல் 1 மணி வரை இந்த கடையடைப்பு போராட்டம் என அறிவித்து தற்போது கடைகள் அனைத்து மூடப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு கடை வாடகைக்கு ஜிஎஸ்டி வரி 18% விதிப்பதை ரத்து செய்ய வேண்டும் என்றும், தமிழக அரசு கடைகளுக்கு சொத்து வரி 6% வருடந்தோறும் உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி இந்த கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் இதுவரை எந்த அரசு அதிகாரிகளும் அந்த கடையடைப்பு போராட்டம் நடத்துபவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. தொடர்ந்து பெரும்பாலான கடைகள் மூடியே இருப்பதனால் தெருக்கள் அனைத்தும் வெறிச்சொடி காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக திட்டமிட்டிருக்கிறார்கள். தொடர் மழை காரணமாக தற்போது ஆர்ப்பாட்டம் இதுவரை நடத்தப்படவில்லை. அதிகாரிகள் யாரும் இதுவரை பேச்சுவார்த்தை நடத்தவில்லை.